முகமது மைதீன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தெரியல. நான் டிரைவராக வேலை செய்கிறேன். எனது கேள்வி, பாங்கு சொல்வதற்கு முன் அது அசர் இல்லை, மக்ரிபு இல்லை, இஷா, நான் சவாரி போகணும், அப்போ அந்த தொழுகையை நான் தொழலாமா? டிரைவிங் இருக்கும்போதே பாங்கு சொல்கிறாங்க, நான் அந்த சவாரி 1 மணி நேரத்துக்கு பின் தான் இறக்கி விடுற சூழ்நிலை, அப்போது நான் என்ன செய்கிறது, தொழுகலாமா? எனக்கு இதை தெளிவுபடுத்தவும் கேட்குறாங்க. அதாவது வக்து வர்றதுக்கு முன்னாடி தொழுதுக்கலாமா? இப்போ போகிறேன், ஆனால் வக்து வரல, பாங்கு சொல்லலை, இஷா தொழ போகிறேன், இஷாவுக்கு நேரம் வரல, அதுக்கு முன்னாடி இஷாவை தொழலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து இப்போ தான் வண்டியில் ஆள் ஏறுறாங்க, வக்து ஆரம்பிக்குது, இறக்கி விடுறதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆயிரும், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு 2 கேள்வி கேட்குறாங்க. இந்த வக்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொழுகிறத பொறுத்த வரைக்கும் வக்தில் தொழுகை என்பது நேரம் நிர்ணயிக்கப்பட்டது. அந்தந்த வக்தில் தான் அந்தந்த தொழுகை நீங்கள் தொழுகணும். மாற்றியெல்லாம் தொழுகிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. அந்த தொழுகைக்கான நேரம் இதுதான் நமக்கு வரையறுத்து சொல்லப்பட்டுருச்சு. நம்முடைய சிரமங்களை, வேலைப்பழுவை காரணம் காட்ட முடியாது. வேலைப்பழுவு நம்ம தொழுகைக்கு ஏற்பத்தான் அதை நம்ம சரி செய்யணுமே தவிர அதற்கேற்ப நம்முடைய தொழுகை நேரத்தை நம்ம மாற்றி அமைக்க வாய்ப்பு இல்லை. அதில் சில விதிவிலக்குகள் வழங்கப்பட்டிருக்குது. அந்த விதிவிலக்குகளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் ஒன்று பயணிகள், இப்போ சவாரி போக்குவரத்து அப்படின்னா பயணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பயணி அப்படிங்கிற பட்டியலுக்குள்ளே உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் ஒரு 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பயணிங்கிற பட்டியலுக்குள்ளே வருவீங்க. அந்த மாதிரியான பட்டியலுக்குள்ளே நீங்கள் வர்றதா இருந்தால் பயணங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சலுகை பயன்படுத்துங்க. லுஹர் அசர் 2ஐயும் சேர்த்து ஒரே நேரத்தில் ஜம்மு பண்ணி தொழுதுக்கலாம். மக்ரிப் இஷா 2ஐயும் சேர்த்து ஒரே நேரத்தில் ஜம்மு பண்ணி தொழுது கொள்ளலாம். அந்த பயண சலுகையை பயன்படுத்துங்க. அது அல்லாமல் வக்து லோக்கலில் இருக்கிறோம், நம்ம வக்து வர்றதுக்கு முன்னாடி தொழ முடியுமான்னு முடியாது. அதே மாதிரி பயணம் புறப்படுறோன்னு வைங்க, புறப்படுறவர் ஃபஜ்ருடைய தொழுகையை நேரம் வர்றதுக்கு சிறிது நேரத்துக்கு முன்னாடியே தொழுது கொள்ளலாம். அதுக்கு அனுமதி இருக்கிறது. இதுவும் பயணம் புறப்படுவதற்கான அனுமதிகளில் ஒன்றாகத்தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹைபர் போருக்கு போகிறாங்க. ஹைபர் அப்படிங்கிற இடத்துக்கு, யூதர்கள் வசித்த இடத்துக்கு போர் படை நடத்தி போகிற நேரத்தில் அப்போ சஹாபி அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸா ஹைபர ஃபஸல்லைனா இந்தஹு ஸலாத்தல் கதாத்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருக்கு போர் தொடுத்தாங்க. அப்போ அங்கே போய் அங்கே தொழுதாங்க. காலை நேர அந்த பயணத்தில் சுபுவுடைய தொழுகையை தொழுதாங்க. எப்போ தொழுதாங்கன்னு கேட்டால், பிகலசின், இரவுனுடைய அந்த கடைசி இருள் இருக்கிற தருணம். அது காலை உதிக்கலை, சுபு உதயமாகலை. சுபு உதயமாவதற்கு முன்னாடி உள்ள இருள் இருக்குதே, இரவின் கடைசி நேரம், சுபுவுக்கு முந்தைய நேரம், அந்த நேரத்தை தான் கலசுன்னு சொல்லுவாங்க. அந்த கலஸாக இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு தொழுதாங்க. தொழுதுட்டு ஃபரகிப நபியுல்லா, உடனே அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பயணத்தை துவக்கினாங்க, பயணப்பட்டாங்க என்று ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ ஒரு பயணத்தை புறப்படுறோம், சுபுவுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இருக்குது, சுபு ஆரம்பிக்கலாட்டியும் நம்ம அந்த நேரத்தில் தொழுதுட்டு போயிடலாம் என்பதற்கு இதை சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு நபித்தோழர் அறிவிக்கிற வேறொரு செய்தி கிடைக்கிறது. ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினத்தினுடைய காலை முஸ்தலிஃபாவில் மக்ரிப் இஷாவை முடிச்சுட்டு அங்கே தங்குறாங்க. பிறகு காலையில் புறப்படுறாங்க. காலையில் புறப்படுற அந்த நேரத்தை, பயணத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸல்லா யௌமைதீன் கபில சல்லல் ஃபஜ்ர யௌமைதீன், அந்த நாளின் அந்த நேரத்தினுடைய சுபூ தொழுகையை தொழுதாங்க. கபில மீகாத்திஹா, அதற்குரிய நேரம் வருவதற்கு முன்னரே தொழுதார்கள். அந்த இரவின் கடைசி நேரத்திலேயே சுபு தொழுதுட்டு இதை சொல்லுதான் அடுத்த பயணத்தை துவக்கிட்டாங்க என்று ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ சுபுவுக்கு அது மாதிரி ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. நீங்கள் பயணத்தை புறப்படுறதா இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதும் விளங்குது. 2, அடுத்து நான் புறப்படுற நேரத்தில் வக்து ஆரம்பிக்குது, 1 மணி நேரம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா, பெரும்பாலும் தொழுகைக்கான நேரங்கள் ஆரம்பிக்கிற நேரத்திலே தொழுகணும்னு கட்டாயம் இல்லை. ஆரம்ப நேரம், முடிவு நேரம்னு இருக்கிறது. இந்த ஆரம்பித்து முடிகிறதுக்குள்ளே நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்கன்னா தொழுதுக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு லாங் டைம் இருக்குல்ல. இந்த ஃபஜ்ருக்கும் மக்ரிபுக்கும் மட்டும்தான் ஒரு 80 நிமிடம் அளவிற்கு நமக்கு டைம் இருக்கிறது, கொஞ்சம் குறுகலானது. லுஹருக்கு கொஞ்சம் அதிக நேரம் இருக்கிறது, அசருக்கு அதிக நேரம் இருக்கிறது, இஷாவுக்கு அதிக நேரம் இருக்கிறது. ஃபஜ்ரும் மக்ரிபும் மட்டும்தான் ஒரு 80 நிமிடம் அளவுக்கு தான் அதில் நமக்கு நேரம் இருக்கிறது. அப்போ அதை கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதுவும் அது அல்லாமல் மற்ற நேரங்களில் நாம் பயணத்தை துவக்கும் பொழுது இவ்வளோ நேரத்துக்குள்ளே போய் சேர்ந்துட முடியும்னு சொல்லி சொன்னால் அந்த தொழுகையை அங்கே போய் தொழுவுங்க. இல்லை வாய்ப்பில்லைன்னு சொல்லி சொன்னால் புறப்படுற நேரத்தில் அவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லிட்டு அந்த பயணத்தை துவக்குங்க. அதுதான் நம்ம இப்போ செய்ய முடியுமே தவிர, மாற்றாக நான் பயணம் பண்ணுறேன், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், வியாபாரம் பண்ணுறேன், தொழில் பண்ணுறேன் என்று சொல்லி நாம் இந்த தொழுகையை விட்டு விடுவதையோ அல்லது நேரம் கடந்து வேறு நேரத்தில் தொழுவதையோ ஏற்றுக்கொள்ள முடியாது.